ஏசப்பா சொல்றாரு, சாத்தான் அவரை சோதிக்கிறதற்காக வருகிறான், சோதனைக்காரன் வருகிறான். வரும்போது அப்பாலே போ சாத்தான் என்று அதட்டி தள்ளி விட்டார். இந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் வீழ்ச்சிக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து, நான் ஒண்ணு சொல்லட்டா, சாத்தான் வருகிறான், தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருவார், தேவையில்லாத பெண்களை கொண்டு வருவான், பேசுறதுக்கு தேவையில்லாத ஆண்களை கொண்டு வருவான். சும்மா வழி நடந்து போய் கொண்டிருப்ப எவ்வளவு ஒருத்தர் ரோட்ல நிப்பா, எவனாவது ஒருத்தர் ரோட்ல நிப்பான், ஒரு இச்சையான பார்வை தூண்டி விடுவான், ஒரு கிளர்ச்சியை தூண்டி விடுவான். பார்க்க அழகாக இருக்கிறார்களே, பார்க்க இனிமையாக இருக்கிறார்களே, ஒரு கிளர்ச்சியை தூண்டத்தான் செய்வான். இயேசுவின் நாமத்தினால் அப்பாலவோ சாத்தானே அந்த இடத்துல நம்ம அதட்டி விட கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடியே போய் விடுவான். நம்ம அந்த பாவத்துக்குள் வீழ்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் குறைவு. விழமாட்டோம். இயேசுவின் நாமத்தை சொன்னா நம்ம அந்த பாவத்துல விழமாட்டோம். நாட்களில் இயேசுவின் நாமத்தை சொல்லாதபடிக்கு, வஸ்திரத்தை விட்டு ஓடி போக முடியாதபடிக்கு சாத்தான் அநேகருக்குள் புகுந்து விட்டான். தூண்டி பாவத்தை தூண்டி அநேகருக்குள் புகுந்து விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது.